ஹே buddies, மகாராஜா படம் உண்மையிலேயே எப்படி இருக்கு? சில பேர் சொல்றாங்க படம் வேற லெவல்ல இருக்கு, பயங்கரமான ரிசப்ஷன், விஜய் சேதுபதி தன்னுடைய 50வது படத்தை சூப்பரான ஹிட்டான கொடுத்திருக்காரு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. பட் சில பேர் சொல்றாங்க படம் நல்லாவே இருந்தாலும் ஐடியாலஜிக்கல் சில விஷயங்கள் சில குறைகள் இருக்கு, சில விஷயத்தை கொஞ்சம் தப்பா காமிச்சிருக்காங்கன்ற மாதிரி சில ஐடியாலஜிக்கல் பர்சன் சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோல இந்த படத்தை ரிவ்யூ பண்ண போறது கிடையாது, இந்த படம் கிரியேட் பண்ணியிருக்க இந்த கருத்துக்களை டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படமா இது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமால பல வருஷங்களாக ரொம்ப கிளீஷேவான ஒரு ஸ்டோரியை பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்கிரீன் பிளே பண்ணி அடுத்து என்னன்ற மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ம்ஸோட ரொம்ப சூப்பராகவே ஸ்கிரீன் பிளே பண்ணி பிரசென்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர். அது மட்டும் இல்லாம ஆக்டர்ஸ் எல்லாருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது படத்துக்கு பயங்கர பலமா அமைஞ்சிருக்கு. அதோட டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாமே வேற லெவல்ல படம் இருக்கு. பட் இந்த படத்தோட ஒரு பெரிய சொதப்பல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோடைய ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன். ஆக்சுவலி இந்த படத்தை சீன்ஸா பார்க்கும்போது நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி எமோஷனலா சீன்ஸ் எழுதியிருக்காங்க. ஆனா இந்த ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் வந்து நான் லீனியரா கொடுத்திருக்காங்க. அதாவது வந்து ABCDன்ற மாதிரி படம் போகாம ZXYC D இந்த மாதிரி மாத்தி ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் மாதிரி சீன்ஸ் வந்து பிச்சு போட்டிருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்ன் அப்படின்றது ரீசெண்ட் நிறைய படங்கள்ல வந்துகிட்டு தான் இருக்கு. அந்த ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் நிறைய பார்க்கறவங்க ரொம்ப யூஸ்வலா இருக்கும், அவங்களுக்கு கன்ஃபியூஸ்டா இருக்காது. ஆனா நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு தமிழ் எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி சீன்ஸ் எழுதிட்டு இப்படி பிச்சு ஸ்கிரீன் பிளே போட்டது அப்படின்றது சில இடத்துல ஒரு சொதப்பல் ஏற்படுது. என்ன அப்படின்னா, இது உங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நான் இந்த கதையை சொல்லாம வேற ஒரு கதையை எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்றேன். இப்போ 2 நண்பர்கள் இருக்காங்க, அதுல ஒருத்தனை வந்து வில்ல வந்து கொலை பண்ணிடுறான். ஸோ இப்போ இன்னொரு நண்பர் வந்து தேடி அவனை கண்டுபிடிச்சு ரிவெஞ்ச் எடுத்து எமோஷனலா அவனை கொலை பண்றான். ஸோ இப்போ இதுதான் கதைன்னு வச்சுப்போம். அந்த எமோஷனலா கொலை பண்ற சீன் இருக்கு இல்லையா, பயங்கர எமோஷனல், என் நண்பனை குண்டிடான்ற மாதிரி ஒரு எமோஷன்ல கொலை பண்ணும்போது அந்த எமோஷன் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இவனுடைய நண்பனை இவன் எவ்வளவு கொடூரமா கொலை பண்ணியிருக்கான், இவன் நண்பனுக்கு எவ்வளவு பெரிய கொடுமை இவன் பண்ணியிருக்கான் அப்படின்றத முன்னாடியே காமிச்சாதான் இந்த வில்லனை எமோஷனாய் கொலை பண்ணும்போது, அந்த ஹீரோ கொலை பண்ணும்போது அந்த ஆடியன்ஸ்க்கும் அந்த எமோஷன் டிராவல் ஆகி இவன் இப்படிதான்டா சாகணுன்றது கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? சோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு எமோஷனான கொலைய சூப்பராகவே எடுத்திருக்காங்க. ஆனா ஆடியன்ஸ்க்கு அந்த எமோஷன் கனெக்ட் ஆகல. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இவனை ஏன் இவ்வளவு எமோஷனலா இவன் கொலை பண்ணணுன்றதுக்கான ரீசனை ஸ்கிரீன் பிளே பிச்சு போட்டதுல பின்னாடி கொடுத்துட்டாங்க. சோ பின்னாடி போட்டதுனால அந்த எமோஷன் வந்து ஆடியன்ஸ் கனெக்டே ஆகல. ஏன் இங்க இதான் நடக்குது, ஒண்ணுமே புரியலையன்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து சில ஆடியன்ஸ்க்கு அந்த விஷயங்கள் வந்திருக்கு. சோ இந்த விஷயம் இந்த படத்துக்கு வந்து சொதப்பலா அமைஞ்சிருந்துச்சு. ஆனா அதுக்காக அந்த இயக்குனர் வந்து குறை சொல்ல விரும்பல. ஏன் அப்படின்னா, உண்மையிலேயே தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான சீன்ஸ் எழுதிட்டு அதை ஒரு ஹாலிவுட் பேட்டர்ன்ல ஸ்கிரீன் பிளே பண்ற காம்பினேஷன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய போல்டான அட்டெம்ப்ட். அது ட்ரை பண்ணதா கண்டிப்பா அவருக்கு வந்து நம்ம பாராட்ட சொல்லியே ஆகணும். இருந்தாலும் கொஞ்சம் சில இடங்களை அது சொதப்பிடுச்சு அப்படின்ற உண்மையை நம்ம சொல்லிதான் ஆகணும். ஓகே, கம் பேக் டு டிஸ்கஷன். படம் இப்படி இருக்க, இதுல நான் சொன்ன மாதிரி டிஸ்கஷன் கிரியேட் ஆகிக்கலாம், அதை பத்தி பேசுவோம். நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இப்போ தமிழ் சினிமாஸ்ல இந்த மாதிரி சைல்டு அபியூஸ் பேஸ் பண்ணி எடுக்கிற படங்கள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா, ரேப் பேஸ் பண்ணி எடுக்கிற படங்கள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா, இவனை போய் கொலை பண்ணணும், இவனை கொலை, அதாவது அந்த வில்லனா அதை பண்றவனை கொலை பண்ணிட்டா இட்ஸ் ஓவர்ன்ற மாதிரி விஷயத்தை கிரியேட் பண்றாங்க. சோ கொலை பண்றது சொல்யூஷன் கிடையாது. அது மூலமா வந்து சைல்டு அபியூஸ் வேற எதுவும் திருத்த முடியாது. சோ இதுக்கான சொல்யூஷன் யாருமே சொல்ல மாட்டாங்கன்ற விஷயத்த முற்போர்க்காரர்கள் நிறைய பேர் இதுவா சொல்லியிருந்தாங்க. ஆனா என்னுடைய கருத்து இதுக்கு என்ன அப்படின்னா, இந்த படத்தை அவ்வளோ பர்சனலா எடுத்துக்க வேணாம், இல்ல அவ்வளவு தூரம் போக வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து சைல்டு அபியூஸை எப்படி தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கதைலாம் கிடையாது. அதுக்கு நாங்க வந்து உங்களுக்கான சொல்யூஷன் சொல்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு கதையும் கிடையாது. இது நார்மலான ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி. அதுக்கு ஒரு டூலா தான் அவங்க அந்த விஷயத்த எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம நார்மலா யூஸ் பண்ற ரெகுலர் டெம்ப்ளேட் என்ன அப்படின்னா, படத்தை படமா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இது ஒரு ஃபிலிம், அவ்வளவுதான். இதுல சைல்டு அபியூஸ்க்கு அவங்க கருத்தே முதல்ல சொல்லலன்றதுனால இதுல இவ்வளவு டீட்டெயிலிங்கா இந்த டிஸ்கஷன் தேவையில்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, சைல்டு அபியூஸ் இல்ல அந்த ரேப் பேஸ்டான சீன்ஸ் இருக்குங்களா, அந்த சீன்ஸை இவங்க ஸ்கிரீன் பிளே பண்ணி எடுத்து விதம் அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிருக்கு. இந்த சீன்ஸை இவங்க ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணி எடுக்கிறாங்க. ஏன்னா இந்த படம் மட்டும் கிடையாது, பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமால வர ரேப் சீன்ஸா இருக்கட்டும், இல்ல முக்கியமா அதுவும் இந்த சைல்டு அபியூஸ் மாதிரி எடுக்கிற சீன்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி எடுக்கணும். ஏன் அப்படின்னா, ஏன்னா அந்த சீன்ஸை பார்க்கும்போது பாக்குறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்றவங்க மேல பயங்கர கோபமும், அதே சமயம் அப்படி பண்றாங்க அந்த மனநிலையில ஒருத்தர் இருக்கிறான்ல, அந்த மனநிலை இருக்கிறவனுக்கு பயங்கர கில்ட்டை கிரியேட் பண்ணும். இவ்வளவு கேவலமான விஷயமா இது, நம்ம இப்ப பண்ணும்போது இவ்வளவு பெரிய கொடூரங்கள் நடக்குதா அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையை கிரியேட் பண்ற சீன்ஸா இருக்கணும். அப்படிதான் அந்த சீன்ஸை எடுக்கணும். ஒருவேளை அப்படி எடுக்க முடியல அப்படின்னா இட்ஸ் பெட்டர் நம்ம அந்த சீனை ஸ்கிப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு டயலாக்லயோ இல்ல வேற மாதிரி அந்த ஸ்கிரீன் பிளே கன்வே பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனா ஒன்ஸ் இந்த மாதிரி சீன்ஸை நம்ம எடுக்க கை வச்சிட்டோம் அப்படின்னா, அவ்வளவு தெளிவா அந்த சீனை எடுக்கக்கூடிய சைக்காலஜிக்கல் மெச்சூரிட்டி அந்த டைரக்டருக்கு கண்டிப்பா இருக்கணும். அது இந்த படத்துல கொஞ்சம் மிஸ் ஆயிருக்குன்றது உண்மைதான்.
உடனே அப்ப இந்த படத்தை பார்த்துட்டு தான் ஒருத்தர் போய் ரேப் பண்ணுவானான்ற மாதிரி பூமணித்தனமான கருத்தை நான் சொல்ல விரும்பல. படத்தை பார்த்துட்டு ஒருத்தர் ரேப் பண்ண போறது கிடையாது. ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஒரு சீன் எடுக்கிறது மூலமா அப்படிப்பட்ட மைண்ட் செட்ல இருக்கிறவன் பார்த்து கில்ட் ஆகணும், அவன் பார்த்து தன்னை கேவலமா ஃபீல் பண்ணும். அப்படி நடக்கலனா கூட பரவாயில்ல, ஆனா அவனுக்கு அது வந்து ஒரு தீனி போட்ட மாதிரி, அவனுக்கு அது வந்து ஒரு மாதிரி ஆர்கசம் அடைகிற மாதிரி இருந்துடக்கூடாது. ஆனா மோஸ்ட்லி படங்கள்ல வரக்கூடிய அபியூசஸ் சீன்ஸ் எல்லாமே, ரேப் சீன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மோசமான மனநிலை இருக்கிறவங்க அவங்க கில்ட் ஆகிற மாதிரி யாரும் எடுக்கிறது கிடையாது. அந்த சீனை, அந்த விஷயத்த ரொம்பவே ரொமான்சிஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த விஷயம் ரொம்பவே சென்சிட்டிவான விஷயம். நம்ம இது ஒரு தனி வீடியோவுக்கு டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதாவது நம்ம தமிழ் சினிமாக்கள்ல இல்ல வேர்ல்டு வைஸாவே சினிமாக்கள் எடுக்கக்கூடிய ரேப் சீன்ஸை பத்தின ஒரு டிஸ்கஷன் தனியாக கூட நம்ம வீடியோல பண்ணிடலாம். இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்றதுக்கான என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, தாராளமா போய் பார்க்கலாம். பட் நீங்க வந்து பயங்கரமா வேற லெவல்ல ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு சூப்பரா இருக்கும் போல, வேற லெவல்ல இருக்கும் போல எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் போகாதீங்க. அவ்வளோ இல்ல, பட் இருந்தாலும் அபோவ் ஆவரேஜான ஒரு படம் தான். எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம போனீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கொடுக்குற 2 ரூபாய் ஒர்த்தா தான் இந்த படம் இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த படத்தை குழந்தைங்களை கூட்டிட்டு போய் பார்க்காதீங்க. ஆக்சுவலி இதுக்கு யூஏ தான் கொடுத்துருக்காங்க. ஆனா ஏன் யூஏ கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இது வந்து ஒரு அடல்ட் ஒன்லி ஃபிலிம் தான். அடல்ட்ஸ் மட்டுமே பார்க்கக்கூடிய தகுதி உள்ள ஒரு ஃபிலிம் தான் இது. நம்மளுடைய சென்சார் ஏன் இதெல்லாம் கவனிக்க மாட்டேது அப்படின்னு தெரியல. சோ இது குழந்தைங்க பார்க்க வேண்டிய படமும் கிடையாது, குழந்தைங்களை கூட்டிட்டு போய் பார்க்க வேண்டிய படமும் கிடையாது. இது பெரியவங்க பார்க்க வேண்டிய படம் மட்டும்தான். சோ சிம்பிளி செட், இது ஒரு அபோவ் ஆவரேஜ் ஃபிலிம். ஒரு தடவை தாராளமா போய் பார்த்துட்டு வந்துடலாம்.